முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் வீக்லி ட்வைஸ் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி 2 கையளவுக்கு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, அரைவாசி தக்காளி கட் பண்ணி வச்சது, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, சீரகம் 1/2 ஸ்பூன், மல்லி 1 பிஞ்சு, தேவையான அளவு உப்பு, 2 டம்ளர் தண்ணி, இதையெல்லாம் குக்கரில் சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்குவாங்க. பாசிப்பருப்பு சேர்த்துறதுனால கசப்புத்தன்மை இல்லாமல் சூப்பு நல்லா இருக்குங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது சூடாறின உடனே நல்லா அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு கடாயில் 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சது போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்ச கீரையும் இது கூட சேர்த்து லேசாக சூடு பண்ணிக்கலாங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம்.